ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமான டேரட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு ஹாலிவுட் படம். இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் நண்பர்கள் குழு ஒரு பொறுப்பு இல்லாமல் டாரட் அட்டைகளை வச்சு ஒருத்தரோட எதிர்காலத்தை சொல்றதுக்கான புனித விதியை மீறும் போது அவங்களை அறியாமலே அந்த சபிக்கப்பட்ட அட்டைகளை சிக்கி இருக்கிற சொல்ல முடியாத கெட்ட அவியை கட்டவிழ்த்து விட்டுறாங்க. அதனால ஒருத்தருக்கு பின் ஒருவராக மரணத்துக்கு எதிரான பந்தயத்தில் ஓடுறதை பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். எலிஸோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க பங்களாவில் பிளான் பண்ணும்போது சராசரி 20 வயசுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் குழுக்கு அது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. அதனால அந்த 7 பேரும் அங்க கூடி பீரும் கும்மாலமா ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப பீர் தீர்ந்துட்டதால அந்த பங்களாக்குள்ள வேற எங்காவது இருக்கான்னு தேடுறாங்க. அப்போ உள்ளனுடைய அனுமதி கிடையாதுன்னு எழுதி இருந்தோம். அந்த கதவுல இருக்க பூட்டை உடைச்சிட்டு போறாங்க. அங்க பீருக்கு பதிலா அமானுஷ சேகரிப்புகளா நிரம்பி இருக்கு. ஹேலிக்கு கையால வரையப்பட்ட டாரட் கார்டுங்க இருக்க மரப்பெட்டி கிடைக்குது. அவளுக்கு கொஞ்சம் டாரட் கார்டுகளை வச்சு எதிர்காலத்தை சொல்ல தெரிஞ்சதுனால அதை வச்சு அந்த பொழுதை சுவாரஸ்யமா தள்ளிடலான்னு முடிவு பண்றா. அந்த கார்டுல முக்கிய கதாபாத்திரங்களா இருக்கிற தலைமை பூசாரி, மந்திரவாதி, பிசாசு, மரணம்னு இருக்க ஒருவங்க அந்த கார்டுகளை விட்டு உயிரோடு எழுந்து வர மாதிரியா இருந்து ஒரு சரியான நடுக்கத்தை கொடுக்குது. இருந்தாலும் ஹேலி அந்த கார்டை பிரமாதமா படிக்க அந்த வீக்கெண்டை நல்ல கொண்டாட்டத்தோட முடிச்சிட்டு அடுத்த நாள் ஊருக்கு போய் சேர்றாங்க. ஆனா டாரட் அட்டைகளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? அதுல இருக்க ஒவ்வொரு அட்டையும் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு மரண அட்டைக்கு புதிய ஆரம்பம்னு அர்த்தம் இருக்கு. ஆனா இதுல மரணம்னு வந்தா மரணம் தான். அதனால அந்த குழுவில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரா கொடூரமான முறையில செத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மரண விதியை மிஞ்சி இருக்க சபிக்கப்பட்டவங்களால தடுக்க முடிஞ்சதா என்பது தான் டாரட் படத்தோட மீதி கதை. இந்த டாரட்டோட கதைக்களம் பல முறை தேய்ச்ச ஃபார்முலா தான். இருந்தாலும் இதுல வர பல சம்பவங்க பயந்த சுபாவம் கொண்டவங்களும் அதுக்கு மேல தொண்டைக்கடிய கிரீச்சின்னு கத்துறவங்களுக்கும் தோதா நிரம்பி வழியுது. என்ன ஆர்டிஸ்டுங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி அப்படிமா இருந்ததுனால ஒரு எதிர்பார்த்த தாக்கத்தை உருவாக்க முடியல. வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. ஆனா படம் முழுக்க ஒரு மாதிரி இறுக்கமாகவும் மர்மமாகவும் இருக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி அப்பப்போ உருவத்தை மாத்திர கெட்ட அவி பல பயமுறுத்துற அவதாரங்களை வந்து நல்லாவே பயமுறுத்துது. அதுக்கு மேல நெஞ்ச பதைக்க வைக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற. இதுல கூர்மையான நகங்க இருக்க மெட்டல் கைகளை வச்சுட்டு இரும்பு ஏனையால வதம் பண்ற இடம், யாருமே இல்லாத மெட்ரோ ஸ்டேஷன்ல நடக்கிற சம்பவம், அதுக்கு அடுத்து அந்த லிப்ட்ல வர கொடூரமான கோமாளி உருவன்னு ஹாரர் ஜானர விரும்புறவங்களையும் திகில உரைய வைக்கும். சரி, இதெல்லாம் இருந்தும் ஒரு டிராமாட்டிக்கான தருணங்களோ திருப்பங்களோ இல்லாம ஜம்ஸ்கேர்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறதால நாம் அப்பப்போ விலகி போவோம். அந்த ஜம்ஸ்கேர்ஸும் அடிக்கடி வரதுனால மெச்சூர் ஆடியன்ஸை பயமுறுத்த முடியாம போகலாம். இந்த ஆரம்ப செட்டிங்கும் கதையை கொண்டு போன விதமும் ஒரு நல்ல ஹாரர் அனுபவிக்க போறோம்ன்ற ஆசையை எழுப்பிட்டு அதுக்கு நியாயம் சேர்க்காம கோட்டை விட்டுட்டாங்க. இந்த ஹாரர் படம் சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கிற டீனேஜ் மக்களை மட்டும் கவர் பண்றதுக்காக வெளிவந்திருக்கலாம். அதனால இந்த படம் வயசு பசங்க பாப்கார்னோட ஒவ்வொரு ஜம்ஸ்கேர்ஸ்க்கும் தூக்கி வாரி போட்டு கிரீச்சின்னு கத்தி கலடா பண்ணி என்ஜாய் பண்ற படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.